அப்புறம் மத்தவங்களுக்கு குடுக்கற அட்வைஸ் தான் உலகத்திலேயே மோசமான விஷயம். நீ அடுத்தவங்களோட ஒப்பீனியனை எப்பவும் கேட்காத. மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பயப்படுறத வச்சு நீ என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்யாம இருக்காத. உனக்கு உன் வாழ்க்கை எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்துக்கோ. புரிஞ்சுதா? சரி, அப்ப இது என்னது? இதெல்லாம் அட்வைஸ் இல்லையா? இது ஒன்னும் அட்வைஸ் இல்ல, என்னோட ஆர்டர். விட்டு கொடுத்துருங்கன்றா. எதை ஹோல்ட் பண்ற? அது உன்கிட்ட ஒன்னு இருந்து அதை விட்டா உனக்கு இந்த பெயின் கம்மியாகுமா? அதை விட்டுட்டு இந்த பிரசன்ஸ் என்ஜாய் பண்ணிடுறாங்க. நீங்க பாதி விஷயம் நீங்க ஹோல்ட் பண்றதுதான் பிரச்சனை. எந்த கிரைசிஸ்ல வந்தாலுமே அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு சார், கடனே ஆயிடுச்சுன்னு சொன்னா கூட உன்கிட்ட என்னப்பா இருக்கு, இந்த வீட்டுக்கு வித்துட்டுப்பா, எனக்கு எதுக்கு, நீங்க போய் நீ கொண்டு போக போறது இல்லை. வாழ்க்கையில நீ ஏதாவது ஒண்ணு அடையணும்னா ஏதாவது ஒண்ணு இழந்துதான் ஆகணும். உலகத்திலேயே எப்பவும் கஷ்டமான பாதையும் சரியான பாதையும் ஒன்னாதான் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்க. எதுவுமே ஈஸியா கிடைச்சிடாது. ஈஸியா கிடைக்கிறது கண்டிப்பா ரொம்ப நாளைக்கு நிலைச்சு இருக்காது. சக்சஸ் வச்சு என்ன செய்ய? சக்சஸ் சார், இப்போ ஒரு மனிதனுக்கு தேவை நிம்மதி, வெற்றி கிடையாது. ஏன்னா வெற்றியை நோக்கி நீங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா வெற்றிக்கு எண்டே கிடையாது. கண்டிப்பா அதுக்கு எண்டே கிடையாது. அடுத்து 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 அப்ப வெற்றி எப்பவுமே உங்களுக்கு சந்தோஷத்தை தராது. அது ஒரு ஏஜ் வந்தோடனே தள்ளிடுவாங்க. அப்ப வெற்றி இல்லை, சந்தோஷம், நிம்மதி தான் சந்தோஷம். அது நீங்க எதை வச்சு ரிசீவ் பண்ணி வச்சுக்கிறீங்கன்றதுல இருக்கு. நீ ஓட்டு வீட்டுல பிறந்திருக்கலாம், ஓலை வீட்டுல பிறந்திருக்கலாம். நீ ஏன் கோடீஸ்வரன் அவனு நினைக்க மாட்டேங்க? எனக்கு தகுதி இல்லை, நான் இத்தனோண்டு வீட்டுல இருந்து வந்தவன், நான் ஒரு மிடில் கிளாஸ், நான் ஒரு ஏழை, எனக்கு எதுவுமே தெரியாது. அப்ப பேரண்ட்ஸ் எப்படி நீ பெருசுலாம் ஆசைப்படக்கூடாப்பா? நான் என்ன கேட்கறேன்னா, ஆசைப்படலன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ எங்க இருந்து வந்திருப்பாரு? ஆசைப்படலன்னா சச்சின் எங்க இருந்து வந்திருப்பாரு? ஆசைப்படலன்னா டோனி எங்க இருந்து வந்திருப்பாரு? ட்ரீம் வேணும், ஆசைப்படணும், அப்பதான் வருவான். அப்ப ஆசையும் மனசுக்குள்ள இருக்கிறதையும் இல்ல, நீ பெரிய வீட்டு போனதுக்கு ஆசைப்படக்கூடாது, பெரிய விஷயத்துக்கு ஆசைப்படக்கூடாது, அது காசு அதிகம், அவனுக்கு அது வேணும்னு ஒரு வெறி வந்துச்சுன்னா தான் அதுக்கு ஏதாவது பண்ணுவான். இந்த 24 hours கழிஞ்சிருச்சுன்னா திருப்பி இது உனக்கு கிடையாது. யூ ஹாவ் டு டூ த பெஸ்ட். பெஸ்ட்ன்றது யூ ஹாவ் டு டூ யுவர் பெஸ்ட். அவ்வளவுதான். த பெஸ்ட்னா அதுக்கு கம்பாரிசன் இல்லை, அதுக்கு அது போய்கிட்டே இருக்கும். இன்னைக்கு உள்ள நாலெட்ஜ்ல இன்னைக்கு பெஸ்ட்டை நீ பண்ணிடு. அதை நம்ம இன்னைக்குமே மிஸ் பண்ணது. பிடிக்காத வேலை, போதாத சம்பளம், இதுக்கு நடுவுல லவ் ஃபெயிலியர், சொந்தக்காரங்க டார்ச்சர், வீட்டுக்கடன், நம்பிக்கை துரோகம், ஏமாற்ற இழப்பு, இதெல்லாம் சேர்ந்துட்டா ஒரு பசங்களோட வாழ்க்கை. நம்பிக்கை இருக்கு, எல்லாமே கொஞ்ச நாள்ல மாறணும். ஒரு வெள்ளந்தியா இருக்கிறவன் விவரம் இல்லாதவனா இருக்கணும் அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கு. அப்படி கிடையவே கிடையாது. அவனுக்கு விவரம் இல்லாம இல்ல, அவனுக்கு எல்லா விவரமும் இருக்கு. ரொம்ப சுயநலக்காரனா இருக்க முடியாம இல்ல, அப்படி இருக்க தெரியாம இல்ல, அவன் இருக்க வேண்டாம்னு முடிவெடுத்து அவன் அப்படி ஒரு குழந்தையா இருக்கிறான். அத நம்ம அங்கீகரிக்கிறது இல்ல. ஆமா, நம்ம அவனை யூஸ் பண்ணிட்டு அவனை முட்டாள் நினைச்சுக்கிறான். நம்ம அவனும் விட்டு கொடுப்பான். சரி, அவனுங்க என்ன பண்ணிட்டு போட்டும் போ அப்படின்னு விடுற ஆளுதான், மன்னிச்சு விடுற ஆளுங்க தான் அவங்க. எனக்குள்ள 1000 வழிகள் இருக்கு. எனக்குள்ள நான் இப்ப தனியா இருக்கும்போது நான் எனக்குள்ள அவ்வளவு வழிகள் இருக்கு, அவ்வளவு பிரச்சனைகளையும் அவ்வளவு இதுவும் நான் உட்காந்து சில நேரங்கள்ல அழுதுருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா நான் மத்தவங்களோட இருக்கும் பொழுது அவங்களை சிரிக்க வைக்கணும்னு நினைப்பேன். எனக்கு அது பிடிச்சிருக்கு. இப்ப நான் உட்காந்துருக்கேன், அப்ப நீங்க என்ன சிரிக்கிறீங்களா? ஹாப்பியர், நீங்க ஹாப்பியர், ஏதோ பண்ணமா ஹாப்பியர், என்ன கலாச்சாரம் நீங்க ஹாப்பியர் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்க பொறுத்து கொஞ்சோண்டு லைஃப் தான். நமக்கு என்ன பிடிக்குதோ எல்லாத்தையும் சாப்பிடலாம். ஹெல்த்தி அது இது எது பிடிக்குதோ அதை சாப்பிட்டு அந்த நாளைக்கு இருப்போமோ நமக்கே தெரியாது. அதனால இன்னைக்கு என்ன தோணும்